ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலம் பார்த்திங்களா செழிப்பாக வளர, நம்மளுடைய குலம் செழிப்பாக இருக்க குலதெய்வ வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு குடும்பமுமே நல்ல ஒரு முறையில் தலைத்து வாழ வேணும் அப்படின்னா அங்கு குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக வழிபாட்டு முறையில் குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிக அளவில் முக்கியத்துவமானது இருக்குது. இப்படியான குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் துன்பப்படக்கூடியவங்க நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கானவங்கள நம்ம நிறைய நம்மளோட அனுபவத்தில் பார்த்துருப்போம். குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா வீட்டில் எந்த சுபகாரியங்களுமே உடனே நடக்காது, காரிய தடைகள் ஏற்படும், ஏதாவது ஒரு சுகவீனம் இருந்து கொண்டே நமக்கு இருக்கும். இப்படியே அடுக்கி கொண்டே சொல்லலாம். ஆகையினால குலதெய்வத்தை எப்போதுமே நம்ம முறைப்படி வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற வேணும். இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, பல பேருக்குமே குலதெய்வமே தெரியாது. அப்படியானவங்க என்ன செய்யலாம்? குலதெய்வத்தோட அருள் கிடைக்காதவங்களும் குலதெய்வமே தெரியாதவங்களும் குலதெய்வத்தோட அருளை முழுவதுமாக பெற எளிமையான சில பரிகாரங்களை பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் இல்லாதவங்க என்ன வழிபாடு முறைகள்லாம் செஞ்சால் நமக்கு குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலுமே நம்மளுடைய குலம் பார்த்திங்களா குலம் தெய்வ அருள் கிடைக்க நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவையான பொருள் தான் மிக மிக முக்கியங்க. அது வேறொன்றும் இல்லை, குளவிக்கூடு கட்டிய மண். இந்த குளவிக்கூடு பெரும்பாலான இடங்களில் இருக்கும். இதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து தேடினீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் நாம் இந்த மண்ணை எடுக்கும்போது அதில் குளவியோட இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு தான் எடுக்கணும். அதே போல் தான் இந்த பரிகாரத்தை வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 கிழமையில தான் செய்ய வேணும். அதுவும் வளர்பிறை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போது நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நம்ம வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் இந்த மண்ணை நம்ம எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பிள்ளையார் போல் பிடிச்சி இதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்துக்கோங்க. இதை உங்களோட வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தாலே அங்கே வைங்க. இல்லை அப்படின்னா பூஜை அறையில் வைத்தாலும் கூட போதும். இப்போது குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அவங்களுக்கு உகந்த நெய்வேத்தியத்தை படைங்க. இந்த மண் ஒரு நாள் முழுவதுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு மறுநாள் மஞ்சள் நிற துணியில் இந்த மண் கட்டி நிலைவாசலில் கட்டி விடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்களாவே போதுங்க. குலதெய்வம் நம்மளோட வீடு தேடி நிச்சயமாக வரும். மனிதர்களோட கால்படாத மண்ணிற்கு எப்போதுமே ஒரு சக்தி இருக்குது. அந்த வகையில் தான் இந்த மண்ணை கொண்டு செய்யப்படக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தோட அருள் மட்டும் பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியான குலதெய்வத்தோட அருளை பெற எளிமையான ஒரு வழி தான் இந்த பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ வழிபாடு அனைவருக்குமே முக்கியமான ஒன்று தான். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடை இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெருகி கொண்டே இருக்கும். எனவே குலதெய்வத்தோட சக்தி வீட்டில் நிலை நிறுத்துவது அவசியமான ஒரு விஷயங்க. சொந்த ஊரில் இருப்பவங்களும் சரிங்க, வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்று குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடியாதவங்களும் சரிங்க, அவங்க வசிக்கக்கூடிய வீட்டிற்குள்ள குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம். அதற்கான எளிமையான பரிகாரங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மஞ்சள், களிமண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி இது எல்லாத்தையுமே நீங்கள் சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதை வீட்டோட வாசல் படி உட்புறம் நிலைப்படியின் மையத்தில் மேல் பகுதியில் ஆணி அடித்து மாட்டி வைத்துக்கோங்க. பிறகு பார்த்திங்களா தினமுமே அதற்கு தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வ சக்தியை வீட்டில் வர வைக்க முடியும். மேலுமே ஒரு கலச சொம்பில் சிறிதளவு வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போடுங்க. பன்னீர் ஊற்ற வேணும். பன்னீர் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கலசம் முழுவதுமாக நூலை சுற்றி கட்ட வேணும். நூல் சுற்ற தெரியாதவங்க பட்டு துணியை நீங்கள் சுற்றலாம். அடுத்தது பார்த்திங்களா வீட்டோட பூஜை அறையில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது கலச சொம்பை வச்சுக்கோங்க. கலசத்தின் மீது பார்த்திங்களா வாழைப்பூவை நுனி பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வைங்க. வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலை அல்லது வெற்றிலை
சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலசத்திற்கு வில்வ இலை அல்லது ஊமத்தம்பூ கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. கலசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய வாழைப்பூ 3 நாட்கள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். பூஜை செய்கிறதுக்கு அந்த 3 நாட்களே போதுமானது. தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்ய விரும்புகிறவங்க வாழைப்பூவை 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் அதே மாதிரியே வச்சு நீங்கள் பூஜையில் செய்யலாம். பூஜை முடிந்ததுமே பச்சரிசியை நீங்கள் சமையல் செஞ்சோம், வாழைப்பூவை வடை செஞ்சோம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலசத்தில் இருக்கிறத வீட்டை சுற்றி எல்லாமே நீங்கள் தெளித்து விடலாம். மேலுமே நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் கூட விட்டு நீங்கள் நீராடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு ஓம் பவாய நமக, ஓம் சர்வாய நமக, ஓம் குலதெய்வமே நமக, ஓம் ருத்ராய நமக, ஓம் பசுபதே நமக, ஓம் உக்ராய நம, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் தினமுமே 108 முறை சொல்லி நீங்கள் காலை மற்றும் மாலை வேளையில் நீங்கள் இது எல்லாமே சரியான முறையில் செய்யும்போது நிச்சயமாக குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் குடிகொள்ளும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறதுக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரமாகவும் இருக்குது. குடும்பத்தை பார்த்திங்களா, தலைமுறையாக நம்மளோட முன்னோர்களால் வழிபட்டுப்பட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு தான் குலதெய்வம் அப்படின்னு பேர். எத்தனையோ தெய்வங்கள் நம்ம வழிபட்டால் கூட குலதெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தோட அருளை பெறுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மற்ற தெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், செல்வம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்தை முன்னோர்களை வழிபட்ட முறையை பின்பற்றி அதன் வழிபடுவதே சிறப்பு. குலதெய்வத்தை எந்த கிழமையில் சென்று வழிபட்டால் தெய்வத்தோட முழு அருளையுமே பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்குமே இஷ்ட தெய்வம் அப்படின்னு எத்தனை தெய்வங்கள் இருந்தால் கூட அது எவ்வளவு தீவிரமாக நம்ம வழிபட்டால் கூட முன்னோர் காலங்காலமாக வழிபட்டு வந்து குலதெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. குலதெய்வத்தை நம்ம முறையாக வழிபட்டு குலதெய்வத்தோட அருளை பெற்றணும் அப்படி மட்டுமே மற்ற தெய்வங்களோட அருளையுமே நம்மளால் பெற முடியும். வாழ்க்கையில் பதவியிலமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்தித்து நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. அந்த நிலைகள் அனைத்துமே மாற வேணும் அப்படின்னா முறையாக நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் அதே மாதிரி நம்ம குலதெய்வம் வழிபடுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி? குலதெய்வம் தெரிந்தவங்க அதை வழிபடலாம். ஆனால் சில பேர்த்துக்கு குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா தினமுமே பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து மனதார நீங்கள் வழிபடலாம். குலதெய்வம் எது என தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டு 48 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா யாராவது ஒரு உறவினர்கள் மூலமாகவோ அல்லது கனவில் கூட குலதெய்வம் யார் என தெரிய வரும். அப்படி தெரியவில்லை என்பவங்க நாடி ஜோதிடத்தில் குலதெய்வ கண்டதை பார்த்து தங்களோட குலதெய்வம் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குலதெய்வத்தோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னு நினச்சோமா குலதெய்வ கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா வாரத்தில் 2-3 டைம் கூட போகலாம். அப்படி முடியாதவங்க அப்படிங்கிறவங்க அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்லையாவது நீங்கள் நிச்சயமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி செல்ல முடியலனாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் குலதெய்வத்தோட படத்தை வைத்து ரொம்ப எளிமையான அதற்கு பூ போட்டு தினமுமே வழிபட்டு வரலாம். அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையாக தினமும் காலையில் எழுந்ததுமே குலதெய்வத்தை நம்மளோட மனதில் நினைத்து இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேணும், அனைத்துமே நல்லதாக நடக்க வேணும், அருள் செய் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு கூட தினசரி பணிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருளானது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கும் அனைத்து நாட்களுமே விசேஷமானதாக இருந்தால் கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய 2 நாளுமே குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இந்த 2 நாட்கள்லையும் ஏதாவது ஒரு நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு நேரில் சென்றோ அல்லது வீட்டில் கூட நீங்கள் குலதெய்வத்தோட ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு படைத்து வழிபட்டு வரலாம். இதனால் குலதெய்வத்தோட அருள் எப்போதுமே உங்களோட வீட்டில் நிலைத்திருக்கும். அது மட்டும் இல்லாத அதோட அருளுமே நமக்கு கிடைக்கும். அதே போல தாங்க இந்த 2 நாட்டில் நீங்கள் குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குது. கிழமை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்தோமா ஞாயிறு, வியாழக்கிழமைகள். ஒருவேளை உங்களோட குலதெய்வம் சிவபெருமானோ அல்லது சிவனுடன் தொடர்புடைய முனீஸ்வரர் போன்ற தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமையில் நீங்கள் சென்று வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுடன் தொடர்புடைய தெய்வங்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சென்று வழிபடலாம். மேலுமே நீங்கள் பெருமாளுடன் தொடர்புடைய
தெய்வங்களாக இருந்துச்சு அப்படின்னா புதன் மற்றும் சனிக்கிழமையில் சென்று வழிபடலாம். அம்பாள் அல்லது பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் எந்த கிழமையில் சென்று வழிபட்டாலுமே நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளானது நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.